வணக்கம் உறவுகளே, நாங்கள் இந்த காணொளி நாட்டின் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பதவியேற்றவுடன் பல்வேறு வெளிநாட்டு தூதுவரை சந்தித்து வருகிறார். அது தொடர்பான காணொலியாக அமைய இருக்கின்றது. வாங்க காணொளி போவோம். அதற்கு முதல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஈழத்தமிழர் விடயத்தில் தனது ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டிருக்கும் கனடா நாட்டின் உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஸை முதலாவதாக ஜனாதிபதி சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள்: கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு தனது வாழ்த்தை கனடா அரசாங்கத்தினது மக்களினது மனப்பூர்வமான வாழ்த்தை தெரிவித்ததுடன் ஊழலை ஒழித்து பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கும் அனுரகுமாருக்கு அர்ப்பணிப்புக்கும் பாராட்டினர். மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான IMF-உடனான இலங்கை தொடர்பாடு மற்றும் அதன் முன்னெடுப்பு தொடர்பான கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கும் கனடிய அரசாங்கத்தின் முழு ஆதரவு வழங்குவதாகவும் உயர்ஸ்தானிகர் தெரிவித்தார். அடுத்ததாக ஜனாதிபதி அலுவலகத்தில் இலங்கை பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக்கை சந்தித்தார். இதன்போது புதிய ஆட்சிக்கு வாழ்த்து தெரிவித்து 3ஆம் சார்ல்ஸ் மன்னர் மற்றும் பிரித்தானிய பிரதமர் சேர் கீர் ஸ்டார்மர் ஆகியோரின் பிரத்யேக வாழ்த்துச் செய்தியை ஆண்ட்ரூ பெட்ரிக் அளித்ததுடன் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான இலங்கையின் முயற்சிகளுக்கு பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ச்சியான ஆதரவை வழங்கும் என உறுதியளித்ததுடன் கல்வித்துறையில் உறவுகளை மேம்படுத்த முடியும் என நம்பிக்கை வெளியிட்டார். அடுத்ததாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்ததுடன் சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்களாவன: ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு சகல வழிகளிலும் ஆதரவளிக்க இந்தியா தயாராக இருப்பதாகவும் பிராந்தியத்தில் அமைதியான மற்றும் நிலையான நாடாக இலங்கை வெளிப்படுத்துவதை காண்பதே தமது நாட்டின் எதிர்பார்ப்பு எனவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு நெருக்கத்தையும் நினைவு கூர்ந்த இந்திய உயர்ஸ்தானிகர் அண்டைய சகோதர நாடு என்றவற்றிலும் இரு நாடுகளிடையான தொடர்ச்சியான மற்றும் நிலையான நட்பை பேணி முன்னேறுவதன் முக்கியத்துவம் வலியுறுத்தினர். அத்துடன் ஊழலுக்கு எதிராக திறம்பட போராடுவதற்கும் அரசாங்க கட்டமைப்புகளை டிஜிட்டல் மயமாக்குவதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய இந்திய உயர்ஸ்தானிகர் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தில் கோடிட்டு காட்டப்பட்ட ஊழல் எதிர்ப்பு திட்டத்தை பாராட்டியோடு அதற்கு ஆதரவளிப்பதுடன் இலங்கையின் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு விடயத்தில் இந்தியாவின் அக்கறை தொடர்பாகவும் எடுத்து கூறியதுடன் இலங்கையின் வளர்ச்சியில் தாங்கள் எப்போதும் துணை நிற்போம் என இந்திய பிரதமர் உறுதியளித்துள்ளதாக இச்சந்திப்பத்தை தெரிவித்துக் கொண்டார். அத்துடன் இலங்கையின் பொருளாதாரத்தை செல்வாக்கு செலுத்துகின்ற மற்றும் இலங்கையில் பல முதலீடுகளில் ஈடுபடுகின்ற சீன நாட்டின் தூதுவர் கி செங்ஜங்கை சந்தித்தவுடன் சந்திப்பும் கலந்துரையாடப்பட்ட விடயங்களாக தேர்தலின் வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவுடன் இலங்கையின் எதிர்கால செயற்பாடுகளுக்கு சீனா முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் சீனா அரசாங்கத்துடனான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த அர்ப்பணிப்பதாகவும் உறுதியளித்தார். அத்துடன் இலங்கையின் தற்போது உள்ள ஒத்துழைப்பு அடிப்படையில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் எனவும் இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக சீன அபிவிருத்தி வங்கி மற்றும் EXM வங்கியின் செயற்திறன்கள் தலையீடுகள் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இலங்கையின் பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் அபிவிருத்திக்கு ஒத்துழைக்கும் வழங்கும் வகையில் பிரதான வர்த்தக கடன் வழங்குனர் மற்றும் இருதரப்பு கடன் வழங்கும் செயற்பாடுகளுக்கு சீனா முழுமையான ஆதரவை வழங்கும் என சீனா உறுதியளித்தவுடன் இலங்கையின் பொருளாதாரத்தை முன்னேற்ற தங்களால் முடிந்த கடன்களை வழங்குவதாக உறுதியளித்தார். அடுத்ததாக இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசோகி கிதோயை சந்தித்ததுடன் சந்திப்பு கலந்துரையாடப்பட்ட விடயங்களாவன: இலங்கையின் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டவைக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தவுடன் இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டவுடன் அதில் இருக்கும் நடவடிக்கை தொடர்பான வேலை திட்டங்களுக்கான ஆதரவை பூரணமாக வழங்குவதாக ஜப்பானிய தூதர் தெரிவித்தவுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஆர்வமுள்ள துறைகள் குறித்து என்போது விரிவாக ஆராயப்பட்டவுடன் எதிர்காலத்தில் இரு நாடுகள் நட்புறவு நாடுகளாக நெருக்கமாக பணியாற்ற உடன்பாடு காணப்பட்டது. அத்துடன் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய விஸ்தரிப்பு மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பு டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் போன்ற திட்டங்கள் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட உறுதியளித்தவுடன் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஜப்பானிய திட்டங்கள் அனைத்தும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் இதன்போது பரஸ்பர உறவு மேம்படுத்தப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. அடுத்ததாக இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீவன்ஸ் அவர்களை சந்தித்ததுடன்
சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்களாவன தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் இலங்கையுடனான ஆஸ்திரேலியாவின் தொடர்புகளை பலப்படுத்திக் கொள்வதாக உறுதியளித்தார். அத்துடன் சமுத்திர பாதுகாப்பு, எல்லை நிர்ணயம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்குவதாக உறுதியளித்த அவர், சர்வதேச நாணய நிதியத்துடன் வேலை திட்டத்திற்கு ஆஸ்திரேலியா உதவி கிட்டும் என்றும் இலங்கைக்கு நேரடி முதலீடுகள் ஊக்குவிப்புகள் ஆஸ்திரேலியா விருப்பத்துடன் இருப்பதாகவும் தெரிவித்தார். அத்துடன் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்ள தீர்மானமிக்க காரணியாக விளங்கும் பொருளாதார வெளிப்படைத்தன்மையை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை ஸ்டீவன்ஸ் வலியுறுத்தினார்.